அண்ணாமலை சொல்றாரு இந்த மதுவிலக்கு திருத்த சட்டம் அப்படின்றது சிறந்த நகைச்சுவை அப்படின்ற. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்க்குறோம் சில சட்டங்கள் இருக்கு, சட்டங்கள் இருந்தாலும் குற்றச்செயல்கள் நடக்குது, கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அதை நகைச்சுவை அப்படின்றாரு அண்ணாமலை. இல்லை, அதாவது இந்தியா முழுக்க சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கோவில்களில் வந்து நீங்கள் வந்து குடமுழுக்கு செய்யும் பொழுது அதுக்கு பாதுகாப்பு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சட்டம் அது. ஆனால் மகாமகம் குளத்தில் வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளித்த போது எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் கொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்போ அந்த ஒரு குளிக்கிறதுக்கு குளிக்க போய் பார்த்தாங்களா, இல்லை குளிக்கிறதுல வந்து அதில் போய் இவங்க போய் இறங்குனாங்களா, அது எவ்வளோ நெருக்கடி, ஒரு கொலை, அதாவது அவ்வளோ பேரும் செத்தாங்க. ஒரு கொலை மாதிரி, அது சாதாரண விபத்து தான். அது வந்து ஒரு குளிக்கிறாங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க போய் குளிக்க போகிறத வந்து குளிக்க போகிற இடத்துல வந்து அவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்கன்னா இதை மாதிரி ஒரு மோசமான முதலமைச்சர் நீங்கள் பார்க்க முடியுமா? அப்போ சட்டம்னு ஒன்று இருந்துச்சுல்ல, எவ்வளோ பேர் தண்டிச்சிருக்கிறாங்க. அதுக்கு சட்டம் இருக்குது. கோயிலுக்கு போனால் கோயிலில் பாதுகாப்புக்கான சட்டம் இருக்குது, கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கான சட்டம் இருக்குது. என்ன நீங்கள் வந்து சட்டத்தை வந்து நீங்கள் வந்து என்ன நீங்கள் பாதுகாத்துட்டீங்க, அப்படி சட்டத்தை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? எப்படி நீங்கள் அதை வந்து பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வந்து திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா சட்டம் இருக்குது, கைது பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க, திருப்பி வர்றாங்க, திருப்பி அதே வேலையை செய்கிறான். திருட்டு கும்பல் எல்லா இடங்களையும் இருக்குது. அதுக்காக வந்து சட்டமே இல்லை, எல்லாம் திருடுங்கன்னு சொல்லிட முடியுமா? அப்போ நகைச்சுவை அப்படிங்கிறது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்கிறத நகைச்சுவை. நீங்கள் வந்து முழுக்க வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் வந்து இந்த வாரம் ஜூனியர் விடனில் வந்து 146 பேர் வந்து ரவுடிகள் லிஸ்ட்டை வந்து பாஜகவில் போட்டிருக்கிறாங்க. அதாவது அப்பட்டமாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்போ ரவுடிகளை நீங்கள் ரவுடிகளை எப்படி நீங்கள் வந்து அதை வந்து கட்சியில் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் சேர்த்துருக்கேன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவம் மையப்படுத்தி ஒரு மிக முக்கியமாக பொதுமக்களுடைய கோரிக்கையை அல்லது பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது மட்டுமே போதுமானதானே இந்த கேள்வியுடைய போதுமான ஜோக்குன்றத இது மட்டுமே போதுமா? இது மட்டும் போதுமானதில்லை அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. இந்தியா முழுக்க முழு மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிறது இந்தியா விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. இந்த கருத்தை அவர் பிரதிபலிப்பாரா? ஏன் மோடிட்டு சொல்ல வேண்டியதானே? முழு மதுவிலக்கு வேணுங்க, நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒரே நாடு தானே சொல்கிறீங்க, ஒரே இந்தியா தானே சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லலாம்ல. அப்போ முழுமையான தீர்வு சர்வரோக நிவாரணி அப்படின்னா முழு மதுவிலக்கு இதுதான். அப்போ நீங்கள் இது இல்லாமல் வேற என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. மாநில அளவில் மதுவிலக்கு, படிப்படியாக மதுவிலக்குன்ற அந்த கான்செப்டும் இருக்குல்ல. இல்லை, அதைத்தான் வந்து முதலமைச்சர் தான் தெளிவுபடுத்துறாரு. நீங்கள் வந்து படிப்படியாக நாங்கள் குறைப்போம், 2016 நாங்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 500 கடைகளை எடுத்திருக்கிறாங்க, 500 கடைகளை வந்து அகற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் இருக்குது. அப்போ ஒரு அரசு மிக பொறுப்போடு மக்களை பாதுகாக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆயுள் தண்டனை 10 லட்சம் நாங்கள் போடுறோம், அவங்க சொத்துக்களை நாங்கள் ஜப்தி பண்ணுறோம், நீங்கள் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்களை அந்நியப்படுத்துறதுக்கு அவங்கள விளக்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமாக அச்சுறுத்துறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொறுப்போடு முதல்வர் நடந்துக்கிறது, பொறுப்போடு ஒரு திமுக அரசு நடந்துக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும். நீங்கள் சட்டசபையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவர், நீங்கள் அவர் வந்து என்ன பண்ணணும், இருந்து இது குறித்து நீங்கள் விவாதிக்கலாம். நீங்கள் இதில் வந்து இன்னும் கூடுதலாக நீங்கள் அழுத்தம் கொடுங்க, தூக்கு தண்டனை கூட கொடுங்க அப்படின்னு அவர் பேசலாம். அது அவருடைய உரிமை. அது நீங்கள் பேசாமல் அவையை விட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், வெளிநடை பண்ணாங்க, விவாதிக்கணும்னு கோரினாங்க, அதுக்கப்புறம் சஸ்பெண்டே செய்யப்பட்டாங்கல்ல. நான் இந்த கேள்வியை கேட்டேன்னா சஸ்பெண்ட் செய்தது யாருன்னு கேட்பேன். என்னுடைய கேள்வி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யார் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது? முதல்வர் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. சிபிஐ ஏற்கனவே எத்தனை வழக்குகளில் வந்து சும்மா ஒன்றுமே செய்யாமல் இருந்திருக்கு, வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கரசுப்புடைய மகன் சதீஷ் அவருடைய படுகொலை, அந்த படுகொலை வந்து யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது சிபிஐ தான் விசாரித்தது. என்னத்தை வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டாங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சிபிஐ? ஏன் தமிழ்நாட்டில் ராமஜெயம் படுகொலையில் வந்து நீங்கள் சிபிஐ விசாரணை செஞ்சா இல்லையா? எவ்வளோ எந்த ஒரு நூலளவு போணுச்சா, நகர்ந்துச்சா? இப்போ கடைசியில் என்ன பண்ணுச்சு? இப்போ திருப்பி சிபிசிஐடியே விசாரிக்குது. அப்போ இல்லை இது என்னன்னா, ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு வெறும் ஸ்டண்ட் பண்ணுறது, அரசியல் பண்ணுறதுக்கு அல்லது லாவணி பண்ணுறதுக்கு ஏதாவது செய்யணும்.
ஒரு நாள் நான் கேட்குறேன், உண்ணாவிரதம் சொன்னார். ஒரு நாள் உண்ணாவிரதம்னா சிபிஐ விசாரணை ஒத்துக்கிட்டாங்களா? உண்ணாவிரதத்தை எதுக்கு நிறுத்துறாங்க? உண்ணாவிரத்தை தொடர வேண்டியதானே? ஏன் வந்து நீங்கள் வந்து அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சா? அப்போ இது ஒரு நாடகம், அரசியல் நாடகம். கேட்போம். நான் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட, இது வந்து ஒரு மாநில அரசு சட்டத்தை கடுமையாக்குது, கொண்டு வருது. சட்டம் தெரிஞ்ச ஒருவர், காவல்துறை முன்னாள் அதிகாரி, அவரே வந்து இதெல்லாம் ஜோக் அப்படின்னா அது அரசியலுக்கான பார்வை இல்லையா? அது அரசியல் பண்றாரான்னு கேள்வி வராதா? அதை இல்லை, நீங்கள் கடந்த கால வரலாறை திரும்பி பார்த்தீங்கன்னா இது நகைச்சுவை மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றுகின்ற, திசை திருப்புகின்ற வேலை. நாங்கள் ஒரு சட்டத்தை போட்டுட்டோம், அதனால் வந்து இதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு சப்பக்கட்டு, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது அவர்கிட்ட சொல்கிறாங்க மதுவை கொண்டு வரணும், கடையை திறக்கணும்னு சொன்னப்போ அவர் சொன்னது, அரசுக்கு வருமானம் 17 கோடி ஆண்டுக்கு, ஆனால் மக்களுக்கு பாதிப்பு பல ஆயிரம் கோடி, நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது மதுவை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது, சொன்ன பொழுது உடனடியாக ராஜாஜி கொட்டு மலையில் நனைந்து கொண்டு போய் சொல்லி கெஞ்சிறார், வேண்டாம், தயவு செய்து மதுவை கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ மலிவு விலை மதுவை கொண்டு வந்து, மலிவு விலை மது இன்னைக்கு கள்ளச்சாராயம்க்கு காரணம், ஏன்னா இன்னைக்கு டாஸ்மார்க் விலை அதிகமாயிருச்சு, இன்னைக்கு கள்ளச்சாராயத்துக்கு போக காரணம் அது ஒன்று தான். ஸோ அப்போ இன்னைக்கு கொண்டு வந்து மக்களை குடியார்களாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். அதுல எல்லா அரசும் நடத்திருக்கேன் சார். டாஸ்மாக் வந்துட்டா டாஸ்மாக் அமைப்பை யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத, யார் குடிக்க வச்சாங்கிறது தான் முக்கியம். கள்ளுக்கடையை கொண்டு வாங்கன்னு சொன்னப்போ, கள்ளுக்கடையில கல்லுல தாய்க்கு இணையான, தாய்ப்பாலுக்கு இணையான லாக்டிக் ஆசிட் இருக்கு, அதை கொண்டு வந்து சொன்னா அதில் கலப்படம் வந்துவிடும் என்று அனுமதிக்காத, விவசாயிகள் சம்பாதிக்க கூடாது, தென்னை மரங்கள் காப்பாற்றப்படக்கூடாது என்ற எண்ணத்தோடு, விவசாயிகளை பாலடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதுக்கடையை கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்போ கள்ளச்சாராயம், ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை சிறப்பாக சொல்றேனுங்க, இப்போ 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்களே, இந்த கண்ணுக்குட்டி கிட்ட 10 லட்சம் ரூபா இருக்குமா? கள்ளச்சாராயம் காய்ச்சினாரு, 2 பேரல் வச்சிருக்காரு, ஒரு சாராய பானை வச்சிருக்காரு, அவர் சொத்தே அதுதான், அதையும் உடைச்சிட்டீங்க. அவர் எங்க 10 லட்சத்துக்கு போவாரு? நீங்க 10 லட்சம் கனெக்ட் பண்ணணும்னா எம்எல்ஏ உதயசூரியன் கனெக்ட் பண்ணணும், வசந்த் கார்த்தியன் எம்எல்ஏ கனெக்ட் பண்ணணும். அவர் கலெக்டர் பக்கத்தில் கையெட்டு நின்று தைரியமா பேசிட்டு இருக்காரு. உங்களால ஒரு யார் காரணமா இருந்தாலும் அந்த எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்க முடியல, நீங்க என்ன சட்டம் கொண்டு வர்றது? கண்படைப்பு. அது மட்டும் இல்ல, நீங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க சார் 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ தெரியாம 4 வருஷமா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல கள்ளச்சாராயம் விற்க முடியுமா? ஒரு காவல்துறை அதிகாரி வெளிப்படையா சொல்றாரு, நான் வந்து விஆர்எஸ்ல போனது காரணம் இதாங்கிறாரு. தெரியும் சார், அங்க ஒரு பெண்மணி சொல்றாங்க, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க, கார்கே நான் பார்த்தேன் பாருங்க, என்னுடைய கணவன் இறந்து விட்டான், என் கழுத்தில் தாலி இல்லை, இதோ என்னுடைய மகள், அவள் கழுத்திலும் அவன் இறந்து விட்டான் மகன், அவள் கழுத்திலும் நான் தாலியை அறுக்க போகிறேன், என் மகனுடைய மனைவியும் இப்ப விதவியாகிவிட்டாள். இப்படி இந்த ஊர்ல மட்டும் நீங்க எங்க தெரிந்தாலும் ஆண்களே இல்லை, எல்லாம் பெண்கள் தான், தாலியின்றி இருக்கிறோங்கிறாங்க. இப்ப சமயத்துல இவரு தங்கபட்சன் சொன்னாரு, ஒரு கிராமத்துக்கு போறாரு, 121 பெண்கள், விதவை பெண்கள், இது எல்லாம் நம்ம பார்த்து இதுக்கான தீர்வை நோக்கி அரசு நகருது சார். இன்னும் நீங்க வந்து அங்கேயே நிக்கிறீங்களான்ற கேள்வி இருக்குல்ல சார். இப்போ ஒருத்தர் காய்ச்சினார்னா உள்ள போனார்னா ஆயுள் தண்டனை, யாராவது இறந்தாங்கன்னா ஆயுள் தண்டனை 10 ஆண்டுகள். அப்ப யோசிப்பாங்களே. கார்கே, போதைப் பொருள் கடத்தல் எவ்வளவு கொடுமையான சட்டம் இருக்குன்னு தெரியும். போதைப் பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவில் யார் கொண்டு வந்தது, யார் வச்சிருந்தா, எந்த நிர்வாகி, எந்த கட்சியுடைய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து யார் பண்ணனா, யார் வெளிப்படுத்தப்பட்டது? ஒரு அரசாங்கமே அதை செய்கின்ற பொழுது நான் வெளிப்படையா சொல்றேன் கார்கே, அரசாங்கம் சாராயத்தை ஊக்குவித்து விற்பனை செய்கிறது, போதைப் பொருளை ஊக்குவிக்கின்றார்கள், விற்பனை செய்கிறார்கள். இதுதான் ஒட்டுமொத்த திமுக அரசு. இவர்கள் இதை நம்பித்தான் அரசாங்கம் அரசியல் மூலம் தான் பணம் சம்பாதிக்கிறார்கள். அரசு வந்து டாஸ்மாக் அவர் சொன்னார், மணிகண்டன் சொன்னாரு, 5000 கோடி கனிம வள கொள்ளை. இல்ல, அதுக்கு பதில் வாங்கிட்டு வந்துரு சார். மக்களை மட்டும் கொல்லல, மனித வளத்தை கொல்லல, அதுக்கு பதில் வாங்கிட்டு இயற்கையை சுரண்டி விற்கிறார்கள். 5000 கோடி
அது பதில் வாங்கிட்டு வரேன். ஒரு மணல், நிமிஷம், ஒரு கருங்கல், நிமிஷம். செங்கல் திரு கோவை எதெல்லாம் சொல்றாரு. கிடைக்குதோ அத்தனையும் வெளிமாநிலத்துக்கு போகுது. என்ன சொல்ல வர்றது கார்கே? நெஞ்சு பதறது. இது சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் இல்ல. சரி, கேட்போம். திரு கோவை- ஒட்டுமொத்தமாக கோவை தமிழகத்தை, தமிழக மனித இனத்தை, மனித வளத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது திமுக. ஒரு நிமிஷம் அந்த அதுக்கு மட்டும் போதைப் பொருள் மட்டும் நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.